How to plot simple moving average in trading view chart. ஸோ இந்த கேள்விக்கான பதில் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம மூவிங் ஆவரேஜ் அப்படிங்கிறது வந்து ஒரு இண்டிகேட்டர் இருந்தது. ப்ரைஸை பேஸ் பண்ணி ப்ரைஸ்னுடைய கடந்த நம்ம எத்தனை டைம் ஃப்ரேம் சொல்கிறோமோ, இப்போ மூவிங் ஆவரேஜ் 40 அப்படின்னா பாஸ்ட் 40 கேண்டில்ஸ்னுடைய க்ளோசிங் ப்ரைஸ்னுடைய ஆவரேஜ் எடுத்து பிளாட்டாக பண்ணிட்டு வரும். லாஸ்ட் 40 கேண்டில்ஸ்னுடைய வேல்யூஸ் எடுத்து பிளாட் பண்ணிட்டு வரோம். ஒரு லைன் கிராஃப் தான் வந்து மூவிங் ஆவரேஜ் அப்படின்றது. இங்கே இருக்க ரெட் லைன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 200 மூவிங் ஆவரேஜ், 200 மூவிங் ஆவரேஜ். கிரீன் லைன் வந்து ஐ திங்க் 300 மூவிங் ஆவரேஜ் நினைக்கிறேன், 300 மூவிங் ஆவரேஜ். இப்போ இது என்ன சொல்லும் அப்படின்னா வந்து ப்ரைஸ் வந்து புல்லிஷாக இருக்கா பேரிஷாக இருக்கா, அதை தான் வந்து ப்ரைமரியாக சொல்லுவோம். இப்போ நம்ம பார்க்குற சார்ட்னுடைய ஸ்டாக் ப்ரைஸ்னுடைய ப்ரைஸ் வந்துட்டு இந்த 200 மூவிங் ஆவரேஜுக்கு மேலே இருந்தது அப்படின்னா 200 இஸ் நத்திங் பட் ஒன் ட்ரேடிங் இயர், ரைட்? ஸோ அந்த ஒன் ட்ரேடிங் இயருக்கோட ஆவரேஜ் ப்ரைஸ்க்கு மேலே இருந்தது அப்படின்னா மார்க்கெட் வந்து புல்லிஷாக இருக்க வாய்ப்பு இருக்கு. அதுக்கு கீழே இருந்தது அப்படின்னா பேரிஷாக இருக்க வாய்ப்பு இருக்கு. 300 இஸ் லைக் 1.5 இயர்ஸ். இது வந்து நானா வச்சுட்ட நம்பர் தான் இருந்தது. தெர் இஸ் நோ ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் ரூல், ரைட்? ஸோ இப்போ வந்து இந்த ப்ரைஸ் மேலே இருந்தது அப்படின்னா புல்லிஷாக இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ நம்ம வந்து இந்த ஸ்டாக்ல வந்து லாங் என்ட்ரிஸ் நம்ம வந்து கன்சிடர் பண்ணணும். நம்ம இது கீழே வந்துச்சு அப்படின்னா வந்து பேரிஷ் ஆக வாய்ப்பு இருக்கு. ஸோ வந்து ஷார்ட் என்ட்ரிஸ் வந்து எக்ஸிட் பொசிஷன் எக்ஸிட் வந்து கன்சிடர் பண்ணுவோம். இதை எப்படி பிளாட் பண்றது? வெரி சிம்பிள். ட்ரேடிங் வியூவில் நீங்கள் வந்து ஃப்ரீ அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஒரு 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 யூசர் ஐடிக்கு வந்துட்டு 2 இண்டிகேட்டர் தான் வந்து மேக்ஸிமம் யூஸ் பண்ண முடியும். பட் வந்து இந்த மூவிங் ஆவரேஜ் அப்படின்றது மல்டிபிள் இண்டிகேட்டர்ஸ், மல்டிபிள் மூவிங் ஆவரேஜ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு கன்ஃபர்மேஷனோ ட்ரேட்ஸ் எடுக்கலாம், நம்ம சாலிடாக ட்ரேட்ஸ் எடுக்கலாம் நம்ம. ஸோ அதுக்கு என்ன பண்ணிக்கலாம்னா, நான் யூஸ் பண்ணுறது வந்து இந்த மல்டி எஸ்எம்ஏஸ் அப்படின்ற இண்டிகேட்டர் தான் யூஸ் பண்ணுறேன் நான். இதில் வந்து 4 எஸ்எம்ஏ வரைக்கும் ஆட் பண்ணிக்கலாம். எஸ்எம்ஏனா சிம்பிள் மூவிங் ஆவரேஜ், இன்னொன்று வந்து எக்ஸ்போனன்ஷியல் மூவிங் ஆவரேஜ்னு ஒன்று இருக்கும், அது நமக்கு தேவையில்லை. இந்த சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் மட்டும் 4 யூஸ் பண்ணிக்கலாம். 1 2 3 4 வச்சுக்கலாம். அது இது யூஸ்வலாக வந்து 20 50 அதுக்கப்புறம் வந்துட்டு 20 50 வச்சுருப்பாங்க, 30 டே மூவிங் ஆவரேஜ் வச்சுருப்பாங்க அவங்க, அதுக்கப்புறம் வந்து 100 வச்சுருப்பாங்க. நம்ம வச்சிருக்கிறது வந்து 50 200 and 300 400. இது வந்து இந்த எஸ்எம்ஏ வந்து ஆக்சுவலாக நான் ஒரு அப்பப்போ சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருப்பேன் நான். சம்டைம்ஸ் 500 போட்டு பார்ப்பேன் நான், சம்டைம்ஸ் வந்து 10 வேணும்னா வச்சு பார்ப்பேன் நான். அது அப்பங்க எனக்கு என்ன வேணுமோ அதை நான் வந்து எடிட் பண்ணிக்கிறதுக்காக வச்சுக்கிறேன் நான். பட் மோஸ்ட்லி நான் யூஸ் பண்ணுறது 50 200 300 இது 3 தான் யூஸ் பண்ணுறேன் நான், ரைட்? அண்ட் இதில் வந்து இந்த செக் பாக்ஸ் டிக் பண்ணோம் அப்படின்னா இந்த எஸ்எம்ஏ வந்து ஆன் பண்ணிக்கலாம் இல்லை ஆஃப் பண்ணிக்கலாம், ஓகே? அண்ட் இதில் வந்து இந்த எஸ்எம்ஏ ரெசல்யூஷன்றது வந்துட்டு டிஃபால்ட்டாக சார்ட்ல என்ன இருக்கோ அந்த மாதிரி அது வேற மாதிரி நம்ம செட் பண்ணிக்கலாம். அது சரி, இது எப்படி கொண்டு வருது இங்கே மார்க்கெட்டில்? தட் இஸ் தி கொஸ்டின் தட் இஸ் பீன் ஆஸ்ட். இந்த டுட்டோரியல் சரி இந்த சார்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு பட்டன் இருக்கு பாருங்க, இண்டிகேட்டர்ஸ் மெட்ரிக்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கு. இது கிளிக் பண்ணோம்னா இந்த மாதிரி வந்துடும் உங்களுக்கு. இது வந்து நான் இந்த எல்லோ கலருக்கு ஸ்டார் போட்டிருக்கலாம், நான் ஃபேவரட்ஸாக மார்க் பண்ணியிருக்கிறது. யூஸ்வலாக வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷாக உள்ள வரீங்க அப்படின்னா இது எதுவுமே இருக்காது. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த சர்ச் பாரில் போயிட்டு மல்டி எஸ்எம்ஏஸ் அப்படின்னு நீங்கள் வந்து எஸ்எம்ஏம் டைப் பண்ணீங்கன்னா இது வந்து அந்த ஆத்தர் பேர், இந்த பர்டிகுலர் இண்டிகேட்டரை கிரியேட் பண்ண அந்த ஆத்தரோட பேர் இங்கே இருக்கும். இப்போ இந்த இடத்துல மல்டி எஸ்எம்ஏன்னு போட்டுட்டு இந்த பேக் டெஸ்ட் ரூட் கிட்னு ஒருத்தர் இருக்காரு பாருங்க, இவரோட ஜஸ்ட் சும்மா கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நாட் தேர். இந்த இடத்துல சும்மா கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த இண்டிகேட்டர் இங்கே வந்து அப்ளை ஆகிடும் பாருங்க. ஏற்கனவே இங்கே ஒன்று இருக்கு, பட் நான் செகண்ட் டைம் கிளிக் பண்ணனால இங்கே வந்து எனக்கு திரும்ப வந்துருச்சு. இது வந்து ப்ரீமியம் வெர்ஷன், ஸோ அதனால் நிறைய இண்டிகேட்டர்ஸ் வருவாங்க. டோன்ட் கன்ஃபியூஸ் வித் திஸ். ஃப்ரீ வெர்ஷனுக்கு வந்து ஒரு இண்டிகேட்டர் தான் வரும் உங்களுக்கு, சரி 2 இண்டிகேட்டர் தான் வரும். இப்போ நீங்கள் கொடுத்துருக்கேன் இங்கே பாருங்க, 4 இண்டிகேட்டர் காட்டுதுங்க. 4 மூவிங் ஆவரேஜ்னுடைய வேல்யூ வந்து ஒரு இதில் காட்டுது. இப்போ நான் அதை போய் கஸ்டமைஸ் பண்ணிப்பேன். நான் போயிட்டு எனக்கு தேவையானது 20 தேவையில்லை, ஸோ நான் ஆஃப் பண்ணிடுறேன். நான் 50 200 and 300 எனக்கு வேணும் எனக்கு. ஸோ இந்த மாதிரி போயிட்டு மாற்றிக்கிறேன் நான். அண்ட் எஸ்எம்ஏ ரெசல்யூஷன்றது வந்துட்டு சார்ட் அப்படின்னு மாற்றிட்டீங்க அப்படின்னா நீங்கள் சார்ட்டில் என்ன டைம் ஃப்ரேம் வைக்கிறீங்களோ அதே டைம் ஃப்ரேமுக்கு மூவிங் ஆவரேஜ் வந்து கால்குலேட் ஆகும். அந்த இண்டிகேட்டர் வேல்யூ அதே வேல்யூவாக இருக்கும். இது வந்து யூஸ்வலாக சார்ட்டே வச்சுக்கோங்க. டெய்லி இதெல்லாம் மாற்றுறது கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கும். டு கீப் இட் சிம்பிள், கீப் இட் அஸ் சார்ட். ஸ்டைலில் வந்து உங்களுக்கு பிடிச்ச கலர் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். நீங்கள் எனக்கு பிடிச்சது வந்து 50 எஸ்எம்ஏ கீப் இட் அஸ் ஒயிட். அண்ட் இந்த ஒப்பேசிட்டிலாம் மாற்றி வச்சுக்கோங்க, வந்து நல்லா பிரைட்டாக தெரிகிற மாதிரி. இதில் வந்து எனக்கு இந்த க்ரீன் பிடிக்கும் எனக்கு. அண்ட் அதில் வந்து கீப் இட் இஸ் வெரி டார்க். இது வந்து இந்த ரெட்டுக்கு பதிலாக இந்த கலர் ஒன்று இப்போ நம்ம ஒரு ரோஸ் கலர் அது வச்சு கொடுத்துருவோம் அதில்.
ஓகே கொடுத்துட்டோன்னா we have our moving average. see அது இது ஓவர்லாப் ஆகாத ஒரே மாதிரி இருக்கிறதா? இது நான் ஆஃப் பண்ணிட்டேன், ஏற்கனவே இருக்கிறது அது. இது நான் ஆஃப் பண்ணிட்டேன்னா இது வந்துடுது, இது வந்துருச்சு. ரைட். ஸோ இப்படி தான் வந்து இந்த மூவிங் ஆவரேஜ் வந்து நம்ம பிளாட் பண்ணோம். நான் யூஸ்வலாக 200 த்ரெட் யூஸ் பண்ணும்போது 50 யூஸ் பண்ண மாட்டேன், 50 ஸ்டாண்டர்டில் வந்து யூஸ் பண்ணுவேன். ஸோ இப்போ நம்ம அது வந்து இப்படி தான் அது பிளாட் பண்ணோம். இப்போ நீங்கள் பை அண்ட் செல் எடுக்கிறீங்க அப்படின்னா வந்து இந்த பேண்டுக்கு மேலே போய் க்ளோசிங் வச்சுது அப்படின்னா யூ கேன் கோ ஃபார் அ பை. பேண்டுக்கு மேலே வந்து க்ளோசிங் வச்சு அதுக்கு மேலே கொஞ்சம் சஸ்டைனபிளாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா பை எடுக்கலாம் நீங்கள். அதுக்கப்புறம் எப்போ இந்த பேண்டுக்கு கீழே வந்து க்ளோஸ் ஆகுதோ அப்போ வந்து யூ கேன் எக்ஸிட் திஸ் ட்ரேட். இதுக்கு கீழே வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த ட்ரேட்லேருந்து எக்ஸிட் ஆகிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் HDFC பேங்க்ல வருதுன்னு தெரியல, பார்ப்போம். எஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேண்டுக்கு மேலே வந்து க்ளோசிங் வச்சுருக்குங்க. இந்த இடத்துல வந்து திரும்ப சஸ்டெயினாக இருக்குது. ஸோ இங்கே இடத்துல ஒரு என்ட்ரி எடுக்கிறோம் அப்படின்னா இந்த ரேட் இது கீழே க்ளோஸ் ஆனால் இங்கே வந்து க்ளோஸ் இருக்குங்க. ஸோ இங்கே எக்ஸிட் பண்ணிட்டு போனோம். இதை விட ப்ராஃபிட்டா லைக் 3.3% இந்த ட்ரேடில். இந்த 2020 பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு எனக்கு. இங்கே என்ட்ரி எடுத்து இந்த இடத்துல நம்ம எக்ஸிட் பண்ணிப்போம் 24%. கேஇசியில் நான் ஒரு ட்ரேட் எடுத்தேன். நான் அந்த ட்ரேட் நான் வந்து பார்ஷியலாக நான் முன்னாடி க்ளோஸ் பண்ணிட்டேன். இன்னொரு செட் ஆஃப் பஞ்ச் வந்து அந்த ட்ரேட் போயிட்டு இருக்கு. ஐ டுக் அன் என்ட்ரி சம்மர் ஹியர். இந்த ப்ரைஸ் பண்ணிட்டு என்ட்ரி எடுத்தேனுங்க. அண்ட் என்ட்ரி எடுத்துட்டு ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் வந்து இப்போ இங்கே இருக்கு எனக்கு. இப்போ இதுக்கு என்னோட ஸ்டாப் லாஸ் நான் எங்கே போட்டிருந்தேன்னா இந்த பேண்டு கீழே தான் வந்து க்ளோசிங் பண்ணுற மாதிரி போட்டிருந்தேன். ஸோ திஸ் இஸ் மை எக்ஸிட் லைன், ஒரிஜினல் ஸ்டாப் லாஸு. அது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஸ்டாப் லாஸ் வேல்யூ வந்து இந்த இடத்துல இருக்குது. இப்போ எனக்கு நாளைக்கே வந்து இந்த கேஇசியில் மார்க்கெட் கீழே வந்து அடிச்சிக்குது, கீழே வந்து ஸ்டாப் லாஸ் அடிக்குது அப்படின்னா ஐ வில் ஹாவ் மினிமம் ப்ராஃபிட் ஆஃப் திஸ் மச் வேல்யூ. 30% எனக்கு வந்து மினிமம் ப்ராஃபிட் வந்துடும் எனக்கு. 31%. ரைட். ஸோ நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய ட்ரேட் என்ட்ரி அண்ட் எக்ஸிட் பண்ணுறதுக்கு நீங்கள் ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணலாம். நீங்கள் இது வந்து இன்டர்நெட்டில் மோஸ்ட்லி இருக்காது. பிகாஸ் இது நான் ஜஸ்ட் சும்மா ரேண்டமாக செக் பண்ணிட்டு இருந்த போது எனக்கு ஐ காட் தாட் ஆஃப் திஸ் ஐடியா. ஸோ இது அப்படியே எடுத்து டெவலப் பண்ணி இதுக்கு ஒரு ரூல்ஸ் கிரியேட் பண்ணி நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். இது நான் ஃபாலோ பண்ணுறதுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் இருந்தது. ஸோ யூ கேன் ஆல்சோ யூஸ் இட். ஸோ இந்த மாதிரி நீங்களும் வந்து ஒரு ப்ராப்பராக வந்துட்டு ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து கற்றுக்கிட்டு அதை சிஸ்டமேட்டிக்காக நீங்கள் வந்து பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணி ஒருத்தர் ப்ராப்பராக ஒரு கைடன்ஸோட ஒரு ஹோல் கம்யூனிட்டி கைடன்ஸோட நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் மந்த் பேட்ச் ஆஃப் ஹார்மோனிக்ஸ் பை பாசிவ் இந்த ட்ரைனிங் பேட்சஸ் ஸ்டார்ட் ஆகுது. அது ஸோ அதுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் வந்து ஓப்பனில் இருக்குது. ஸோ இந்த ஸ்க்ரீனில் தெரியுற இந்த நம்பருக்கு நீங்கள் வந்து யூ கேன் பிங் மீ, வாட்ஸ்அப் பண்ணுங்கள். we will connect and see whether we will be able to work together. அது நம்ம பார்க்கலாம். நம்ம பார்த்துட்டு you can join the batch and get trained. Right. So with this note, this is Muthukishore signing off. Thank you so much மக்களே.